சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பொரியல் பார்த்தலாம். இதுக்கு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடி பொடியாக இருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகட்டும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். தோலெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 3 சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இடையிடையில கலந்து கொடுக்கணும். ஃபுல்லாக சிம்லேயே வச்சு அப்பப்போ மெதுவாக கலந்து கொடுத்தோம் அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்து வந்துடும். ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம். ஃபைனலாக பச்சை கருவேப்பிலை தூவிட்டு ஒரு தடவை கலந்து இறக்கணுன்னா அவ்வளோதான், பூசணிக்காய் பொரியல் தயாராகிடும். வெறுமனே சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.